அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பால்கனியில் வச்சிருக்க செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, நான் முதல்ல பார்க்குறது ஸ்ட்ராபெரி செடி. ஸ்ட்ராபெரியில் பாருங்கள், புதுசாக ஸ்ட்ராபெரிலாம் வந்திருக்கு. இது முதல்ல வந்த ஸ்ட்ராபெரி, அதனால் குட்டி குட்டியாக ஒரு மாதிரி கோணமானலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இனி அடுத்து வர ஸ்ட்ராபெரிலாம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள், இங்கே ஒரு கொத்தா ஒரு பூக்கள்லாம் இருக்குது. இங்கேயும் நிறையா வந்திருக்கு கொத்தா. இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே கொத்தா இங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய தண்டோடு இங்கே வந்திருக்கு பாருங்கள். நிறையா பூக்கள் இருக்குது. பூவும் நல்லா பெருசாக இருக்குது. அதனால் இப்போ நல்லா ஸ்ட்ராபெரிலாம் நல்லா பெருசாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயக்கீரை பாருங்கள். இப்போ எங்களுக்கு மழை வந்துட்டுருக்கு. அதனால் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சிட்ருக்கு. இந்த வெந்தயக்கீரையோட ஒரு குட்டி செடி வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன செடின்னு தெரியல. சீரகமா கடுக்கா என்ன செடின்னு தெரியலன்னு நினச்சேன். இது பார்த்தா கண்டுபிடிச்சாச்சுங்க. இது வந்து கடுகு செடி. இதில் பூலாம் பாருங்கள், அழகாக மஞ்சள் நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இலைகள்லாம் பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப உயரமாகவும் இருக்குது. இவ்வளோ குட்டிக்கோண்டு ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய செடி வந்திருக்கு. அடுத்த முறை கடுகு மட்டும் தனியாக போட்டு நிறைய அந்த மஞ்சள் நிற பூக்களாக வளர்க்கலாம். இது நம்ம ரோஸ்மேரி கட்டிங் வச்சது வளர்ந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட மினி ரோசஸ். இது வந்து ஒயிட் கலர். இந்த செடி பார்த்திங்கன்னா 4 இன்ச் பாட்டில் இருந்தது. 3 பஞ்சாக தனித்தனி செடியாக இருந்தது. அதில் 1 காஞ்சி போச்சு. இந்த 2 எல்லாமே காஞ்சதாக இருந்தது. இதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றி வெயிலில் வச்சோன்னே கொஞ்சம் துளிர் விட்டு நல்லா இந்த இலைகள் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தது. மொட்டுக்களும் ஒரு 4-5 மொட்டுக்கள் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, பூக்கள் சீக்கிரமே வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளரி செடி இவ்வளோ சின்னதாக இருக்கும்போதே பூக்கள் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ தான் நான் பார்க்குறேன். இதில் ஒரு 4-5 பூக்கள் இருக்குது, மொட்டுக்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செடியில் மொட்டுக்கள் இருக்குது நிறையா. இந்த செடியோட இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இல்லாமல் ஒரு மஞ்சளும் கலந்து அப்படி தான் இருக்குது. அந்த செடி கூட கொஞ்சம் பரவாயில்ல, பச்சையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே மஞ்சள் கலந்துருக்கு. அது எதனால அப்படின்னா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து மழையாக வந்துட்டுருக்கு. நல்ல வெயில் கிடைக்காததுனால செடியோட இலைகள்லாம் ஒரு மாதிரி மஞ்சளும் கலந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூரா நிறைய பூச்செடிகள் இருக்குது. நம்மளோட டேபிள் ரோஸ், அப்புறம் செவ்வந்தி பூ, கெர்பராடேசி பாருங்கள், நிறைய புது பூக்களும் மொட்டுக்களும் நிறையா வச்சு வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் செம்பருத்தி பூச்செடி, பெட்டூனியா, ரோஸ்மேரி, அப்புறம் நம்ம கருவேப்பிலை செடி எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கொத்தமல்லி புது இலைகளோட வந்துட்டுருக்கு. இன்னொரு ட்ரேலையும் வெந்தயக்கீரை நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம பால்கனியில் இருக்கிற செடிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செடிகளில் உங்களுக்கு எந்த செடி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.